இப்போது ஜோலார்பேட்டை தொகுதி எம்எல்ஏ அதற்கு முன் நம்ம திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் ஏ நல்ல தம்பி அவர்கள் உரையாற்றுவார். இவர் தன் சார்பாக திருப்பத்தூரில் இருந்து பல வேன்களை வைத்து தொண்டர்களையும் நம் முஸ்லிம் பெருமக்களும் அழைத்து வந்திருக்கிறார். அவ்வளவு ஒரு துடிப்புமிக்க ஒரு எம்எல்ஏ. இவர் மீண்டும் வர வேண்டும். எந்த இடத்திலும் எங்கே இருந்தாலும் அவர் மீண்டு வர வேண்டும். இப்போ நல்ல தம்பி பேசுவார். மத்திய அரசு கொண்டு வந்திருக்கின்ற வகுப்பு திருத்த சட்டத்தை எதிர்த்து நடைபெறுகின்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தை தலைமை ஏற்று நடத்தி கொண்டிருக்கின்ற இஸ்லாமிய மக்களின் மிக முக்கிய பொறுப்பாளர்களே, மேடையில் வீற்றிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட கழகத்தின் செயலாளரும் ஜோலார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் தேவராஜ் அவர்களே, மற்றும் மேடையில் வீற்றிருக்கின்ற ஆம்பூர் சட்டப்பேரவை உறுப்பினர் அருமை அண்ணன் தேவராஜ் வில்வநாதன் அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி கட்சிகளின் தோழமை கட்சிகளின் முக்கிய நிர்வாகிகளே, பொறுப்பாளர்களே, பெரும் திரளாக கலந்து கொண்டிருக்கின்ற இஸ்லாமிய சொந்தங்களுக்கெல்லாம் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மத்திய அரசில் இருக்கின்ற மதவாத பிஜேபி ஆட்சியில் கொண்டு வரப்பட்டிருக்கின்ற இந்த வகுப்பு திருத்த சட்டத்தை முழுமையாக நாம் எதிர்த்தாக வேண்டும். காரணம், இஸ்லாமிய மக்களின் சொத்துக்களை எல்லாம் பறிபோகின்ற ஒரு நிலையை கொண்டு வந்திருக்கின்ற பாரதிய ஜனதா ஆட்சி. எப்பொழுதெல்லாம் பாரதிய ஜனதா ஆட்சி வருகிறதோ அப்போதெல்லாம் இஸ்லாமிய மக்களையும் சிறுபான்மை மக்களையும் வஞ்சிக்கின்ற ஒரு ஆட்சியாக மாறும். குறிப்பாக கடந்த ஒரு 3-4 ஆண்டு முன்னாடி CAA சட்டம், நம்முடைய குடியுரிமை சட்டத்திற்கெல்லாம் நாங்கள் எல்லாம் போராடினோம். போராடிய சட்டமன்ற உறுப்பினர் என் மீது இங்கு இருக்கின்ற அனைத்து தோழர்கள் மீதும் அதிமுக ஆட்சியில் வழக்குகளை தொடுத்தார்கள். நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு இஸ்லாமிய மக்களுக்காக சிறுபான்மை மக்களுக்காக போராடிய அனைத்து வழக்குகளையும் திரும்ப பெற்று நம்முடைய இஸ்லாமிய மக்களை பாதுகாக்கின்ற ஒரு முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திகழ்ந்தார்கள். குறிப்பாக இந்த வகுப்பு திருத்த சட்டத்தை நாடாளுமன்றத்தில் காலையில் ஆரம்பித்து இரவு 2 மணி வரை நடந்து கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக 2 மணி வரை நாடாளுமன்றத்தை நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் சிறுபான்மை மக்களை வஞ்சிக்கின்ற வகையில் இரவு 2 மணி 2:15 மணி வரைக்கும் இந்த சட்டத்தின் விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கூட்டணி கட்சியை சேர்ந்த அனைத்து தோழமை கட்சிகளும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதிமுக கூட்டணியில் இருக்கின்ற G.K. வாசன் அவர்கள் ஆதரவு தெரிவித்து வாக்களிக்கிறார்கள். பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கின்ற அன்புமணி ராமதாஸ் நடுநிலைமை வகிக்கிறார்கள். ஆகால் பூனை எந்த பக்கம் குதிக்கலான்னு அது பாக்குறாங்க. சட்டமன்ற தேர்தலில் பூனை நடுவில் இருக்குது, எந்த பக்கம் தாவலான்னு இன்னைக்கு வரைக்கும் அந்த நிலைப்பாட்டில் தான் இருக்கிறாங்க பாட்டாளி மக்கள் கட்சி. அனைத்து கட்சிகளும் நாம் இங்க ஒருங்கிணைந்து நாம் இந்த சட்டத்தை எதிர்க்க வேண்டும். 2 மணி வரையும் 2:15 மணி வரையும் நாடாளுமன்றத்தில் இந்த சட்டத்தை நிறைவேற்றுகின்ற முயற்சியில் பாரதிய ஜனதா ஆட்சி அரசு செய்கிறது. நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உற்று நோக்குகிறார்கள். 2:15 மணிக்கு சட்டத்தை நிறைவேற்றுகிறார்கள். அதுக்கு மறுநாள் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு மறுநாள் காலையில் 9 மணிக்கு வந்தார்கள். சட்டமன்றத்தில் முதலமைச்சர் அவர்கள் ஏதோ ஒரு நிகழ்வு செய்ய போகிறார் என்று நாங்கள் எல்லாம் ஒரே அமைதியான ஒரு சூழல் நிலவியது சட்டமன்றத்தில். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எழுந்து 110 விதியின் கீழ் நாடாளுமன்றத்தில் நான் ஒரு சட்டத்தை அறிவிக்க வேண்டும், என்னுடைய நிலைப்பாட்டை தெரிவிக்க வேண்டும் என்று பேரவைத் தலைவர்கிட்ட அனுமதி பெற்று மத்திய அரசு கொண்டு வந்திருக்கின்ற தீர்மானத்தை தமிழ்நாடு அரசு நான் முதலமைச்சராக இருக்கின்ற காலகட்டத்தில் முழுமையாக இந்த சட்டத்தை எதிர்க்கிறேன் என்று ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இந்த சட்டத்தை எதிர்த்து சட்டமன்றத்தில் குரல் கொடுத்து தீர்மானத்தை நிறைவேற்றி மத்திய அரசிற்கு அனுப்பி வைத்தவர் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். உடனே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் கூப்பிட்டு
இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சட்டத்தை நாம ஜனநாயகத்தை பாதுகாக்கணும்னாவே உச்ச நீதிமன்றத்துக்கு போக வேண்டியது இருக்குது. அது மாதிரிதான் ஆளுநர் ரவின்னு ஒருத்தர் இருக்கிறார். தமிழ்நாட்டுக்கு எந்த ஒரு சட்டத்தை நாம பாஸ் பண்ணாலே அவர் பாஸ் பண்ண மாட்டார். உடனே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உச்ச நீதிமன்றத்திற்கு சென்று அதில் வெற்றி பெற்றிருக்கிறார். ஆக நம்முடைய இந்த வகுப்பு திருத்த சட்டத்திற்கும் நம்முடைய இந்தியாவிலே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான் நீதிமன்றத்துக்கு சென்றிருக்கிறார்கள். ஆக நம்முடைய இந்த வகுப்பு திருத்த சட்டத்தை நாம் முழுமையாக எதிர்ப்பதற்கும் நம்மளை எல்லாம் இஸ்லாமிய மக்களை பாதுகாக்கிறதற்கு நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை தெரிவித்து தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு என்றும் வெல்லும் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நாரே தக்பீர், அல்லாஹு அக்பர், நாரே தக்பீர், அல்லாஹு அக்பர்.